மறைந்த ஐஏஎஸ் அதிகாரி பீலா வெங்கடேசன் உடலுக்கு முன்னாள் அமைச்சர் OS மணியன் அஞ்சலி செலுத்தினார். தமிழக அரசின் முன்னாள் சுகாதாரத்துறை செயலாளர் மற்றும் தற்போதைய தமிழ்நாடு எரிசக்தி துறை செயலாளராக பதவி வகித்து வந்த பீலா வெங்கடேசன் கடந்த சில மாதங்களாக உடல்நலக் குறைவினால் அப்போலோ தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் நேற்று மாலை அவர் உயிரிழந்தார். சென்னை கொட்டிவாக்கத்தில் மறைந்த ஐஏஎஸ் அதிகாரி பீலா வெங்கடேசன் உடலுக்கு முன்னாள் அமைச்சர் OS மணியன் அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் OS மணியன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், பீலா வெங்கடேசன் ஒரு சிறந்த அதிகாரி, பொறுமையாக பணிவோடு பணியாற்றக்கூடியவர். அவரின் இழப்பு தமிழ்நாட்டு மக்களுக்கும் அவரின் குடும்பத்தாருக்கும் பேரிழப்பாகும். கொரோனா காலத்தில் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி விஜயபாஸ்கரோடும் இணைந்து சிறப்பாக செயல்பட்டார். அனைத்து துறைகளிலும் அவர் வகித்து வந்த துறைகளில் முத்திரை பதித்திருந்தார். குறிப்பாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மருத்துவக் கல்லூரி அமைய காரணமானவர். தமிழ்நாட்டில் 11 மருத்துவக் கல்லூரிகள் வருவதற்கு காரணமானவர். எந்த கேள்விக்கும் இடம் வைக்காமல் பணியாற்றிய காரணத்தினால் 11 மருத்துவக் கல்லூரிகள் தமிழ்நாட்டிற்கு வந்து சேர்வதற்கு துணையாக நின்றார். எங்களுக்கு உதவிகரமாக இருந்தார். நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு மருத்துவக் கல்லூரி வருவதில் உதவிகரமாக இருந்தவர். அம்மாவின் ஆத்மா சாந்தியடைய இறைவனை வேண்டுகிறேன் என்று கூறினார். இந்நிலையில் சென்னை கொட்டிவாக்கத்தில் உள்ள பீலா வெங்கடேசன் அவரது இல்லத்தில் நேரில் சென்று தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் மற்றும் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் பீலா வெங்கடேசன் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர்.